வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். சனி வக்கரகதியில் ஒரு 4.5 மாத காலம் இருக்க போகிறார். அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார். அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ வக்ரமாக போகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள் ஆங்கில தேதி 13/7/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதியை திதி அன்று சனி வக்கரமாக போகிறார். வக்கர நிவர்த்தி எப்போ ஆவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, விஸ்வாவசருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி ஆங்கில தேதி 28/11/2025 அன்று வக்கர நிவர்த்தி ஆவார். இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர். சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழி நடத்தி செல்லக்கூடியவர். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன். நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்மகாரகன். எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல. இருந்தாலும் கூட இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில் நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். அப்போ நல்லது கெட்ட செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து, நீங்கள் எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ, என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ, உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார். சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம், சொல், செயல், இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு, இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி எப்போ வக்ரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13/7/2025 ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார்? 28/11/2025 அன்று சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இடைப்பட்ட காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 28ல் 13 கழிச்சா 15, 11ல் 7 கழிச்சா 4 மாதம் 15 நாள். குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா 4 12, அதில் ஒரு 15, 135 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவரவர்களுடைய கர்மவினைக்கு தக்கபடி கொடுப்பார். ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி 7.5 சனிங்கிற பேர்லையோ கண்டக சனிங்கிற பேர்லையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேர்லையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ஒரு ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 100% லாபம் கிடைக்கிது அப்படின்னா 10% லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த 90% பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில், குளம், தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னைய நற்கதி அடையிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க. செல்வ செழிப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க.
அதனால தான் அறம், பொருள், இன்பம், அதற்கு பிறகு வீடு. வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது, திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன், பரிபூரணத்துவமாக வாழ்ந்துட்டேன், இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர். அப்போது அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி, ஏழரைச்சனி, கண்டகச்சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் லகுவாக ஜெயிச்சுக்கிட்டாங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார். சனி கொடுக்கவும் செய்வார், கெடுக்கவும் செய்வார். 2 செயல்களையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்கு உட்பட்டு தான் செய்வார். சனி கெடுக்கலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தண்டிக்கப்படலை, சரியான பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போகலன்னு அர்த்தம். சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு, கெடுக்கிறாரு, கஷ்டப்படுத்துகிறாரு. அந்த கஷ்டத்திலிருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க. கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சனி தசை, சனி புத்தி நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதியில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். கர்மவனையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் எது கிடைக்கணும், எது கிடைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய நபர் அவர் தான். ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய நபர் அவர் தான். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் விபத்து ஏற்பட்டுருச்சு, டாக்டரே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தோட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து, பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ஒரு விபத்தில் மிராக்கலாக உயிர் பொழைச்சிக்குவீங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஆயுளை கொடுக்கக்கூடிய நபர், கர்மகாரகன், தொழில்காரகன். கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார், தன்னையும் உயர்த்திக்குவார். அடிமட்டத்திலிருந்து மேலே உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும். சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன். அப்போ மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வக்ரகதி காலத்தில் தான் கொடுப்பார். உத்திரட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, திருவோணம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மகர ராசி என்பவர்கள். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வக்ரச்சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்களை சனி கொடுப்பார்னு பார்த்துடலாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி. ராசிக்கு அதிபதி பெரும்பாலும் கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட அவர் பாவர்களோடு சேரும்போது கெடுதலும், சுபகிரகங்களோடு சேரும்போது நல்ல விஷயத்தையும் இரண்டையும் சேர்த்து தான் கொடுப்பார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்தின் அதிபதி. முயற்சி, முன்னேற்றம், எண்ணம், சிந்தனை, வீரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துல சுபரோட வீட்டில் சனி இருக்கிறார். சனியை பொறுத்த வரைக்கும் 7 சனி விலகணத்துக்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு ஆகா ஓகோன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. காரணம் என்னென்னா, சனி இயல்பாக முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் தடை செய்வார். சனி ஒரு ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் முட்டுக்கட்டையாகத்தான் இருப்பார். அப்போ சனி கடந்த 7 சனி முடிந்த காலகட்டத்திலிருந்து கூட எந்த விதமான பொது முயற்சி தொட்டு ஜெயிச்சிருக்க முடியாதுங்க. போராட்டத்தை எதிர்கொண்டு பலகட்ட முயற்சிக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிருக்க முடியும் ஒவ்வொரு காரியத்திலையுமே. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். சனி ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். சனி ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3ஆம் இடங்கிறது முயற்சி, முன்னேற்றம், தைரியம், இளைய சகோதரஸ்தானம். அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது சனி என்ன செய்வார் அப்படின்னா, சகோதர வர்க்க வழிகளில் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, கூட இருக்கவங்க சங்கடப்படுத்துறது, நண்பர்களே எதிரிகளாக உருவாடுறது, கூட இருக்கக்கூடிய நண்பர்களே தோளில் கை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, துரோகத்தையும் பண்ணுவாங்க. பெண்களுக்கு தோழிகளே துரோகத்தையும் பண்ணுவாங்க. என்ன காரணம்? சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நட்பு ஸ்தானம் 4ஆம் இடம், அதற்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால சனி கண்டிப்பாக நட்பை கெடுத்திருப்பார். கூடா ஒழுக்கங்கிற பேரில் கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் சகவாசம் கெட்டு போய் ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட வைப்பார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட ஒழுக்கஸ்தானத்திற்கு விரயத்தில் இருக்கும் பொழுது ஒழுக்கத்தை விரயம் பண்ண வைப்பார்.
அப்போ சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கூடா நட்புகிட்டிருந்து விலகி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மீண்டும் ஒழுக்கமான மனிதர்களாக வாழ போகிறீங்க. நல்ல மனிதரோட நட்பு கிடைக்க போகுது. இந்த 4.5 மாத காலம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையுமே வீறு கொண்டு எழுந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக சனி வக்கர பயிற்சி காலம் மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தால் என்னங்க செய்யும்? வயோதிக மனிதர்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனை, அதற்கான அறுவை சிகிச்சை, இடுப்பு சார்ந்த வலி, இது மாதிரி தொந்தரவுனால கடந்த காலத்தில் கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் கூட நல்ல மருத்துவரோட ஆலோசனை மூலயமா பரிபூரண குணமாவீங்க. ஒரு சிலருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணும் டாக்டர் சொல்லியிருந்தாலும் கூட மருந்து மாத்திரையிலே பரிபூரணமாக குணமாகும். சனியை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த சனி வக்கர சனி பயிற்சியை நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கிற பேரில் எதிர்பாராத பண வரவும் உயர்ந்த மனிதரோட நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கரச்சனி காலம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த பரமபத விளையாட்டில் ஒவ்வொரு கட்டமாக கஷ்டப்பட்டு நகர்ந்து மேலே போவோம். ஆனால் பாம்பு கொத்தும் பொழுது சல்லுன்னு கீழ் நோக்கி வந்துடும். அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடின உழைப்பினால் மிகப்பெரிய புகழோட உச்சத்தில் அடைஞ்சு ஒரு பதவி தக்க வச்சுருந்தாலும் கூட இந்த கடந்த காலங்களில் சனியை பொறுத்த வரைக்கும் அந்த புகழை கெடுத்து எந்த இடத்துல வாழ்க்கையில் தொடங்குனீங்களோ அதே இடத்துக்கு மன ரீதியாக கொண்டு விட்டுருவார். அப்போ மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் துன்பத்தில் துவண்டு போகாமல், இன்பத்துலேயும் ரொம்ப ஆடாமல் துள்ளாமல் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக உருமாற்றி இன்றைக்கி சனி இந்த இடத்துக்கு கொண்டு விட்டுருக்கிறார். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பன்முக திறமையோடு பல மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தோடு வாழ்க்கையில் மீண்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கரச்சனி பயிற்சி காலம் இருக்க போகுது. இந்த 4.5 மாத காலத்திற்கு தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் விட்ட இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உயர்ந்த மனிதருடைய நட்பு கிடச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கும் பொழுது மனமகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் கடந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த 4.5 மாத காலத்திற்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளால் நிம்மதி கிடைக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க. விளையாட்டுத்துறையில் சாதிப்பாங்க. தாய் தகப்பனுக்கு நற்பெயர் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் படித்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா நல்ல உயர்ந்த பதவியில் உட்கார போகிறாங்க. இதனால் தாய் தகப்பனுக்கு மிகுதியான சந்தோஷம் கிடைக்க போகுது. ஏங்க, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறாங்க, நல்ல வாழ்க்கையை தேடிக்கிறாங்கன்னா பெற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இருக்கிறனால சனி இந்த 4.5 மாத காலத்திற்கு உங்களுக்கும் கெடுக்க மாட்டார், உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கெடுக்க மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கடந்த காலத்தில் நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னா ஒரு சிலருக்கு இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம் தங்கும். ஒரு சிலருக்கு செயற்கை கருத்தரித்தலுங்கிற பேரில் நிறைய மருத்துவ செலவு பண்ணி கடந்த காலத்தில் தங்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். அதே போல் சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையில் ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அதற்கு விரயஸ்தானம் தான் 9ஆம் இடம். அப்போ கடந்த காலத்தில் தொழிலில் நஷ்டம், கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது, வாடிக்கையாளர் வாக்குவாதம் பண்ணுறது, இப்படி பல சங்கடத்தை வேலையாட்கள் சரியில்லாதனால் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த 4.5 மாத காலத்திற்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நீங்கள் துறையில் இருக்கிறீங்க, சினிமா, நடனம், நாட்டியம், பரதம், ஓவியம், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பதிப்பு அன்பர்கள், டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸில் வேலை செய்கிறவங்க, மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, கடினமாக வேர்வை சிந்தி பாடுபடக்கூடியவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பொறுத்த வரைக்கும் கைக்கும் வாய்க்குமே பத்தாமல் இருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட வரக்கூடிய இந்த 4.5 மாதத்திற்கு பிறகு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால நல்லதொரு வாய்ப்பு தேடி வந்துச்சுன்னா தக்க வச்சு அதன் மூலிமா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக தான் வக்கர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது நல்லது செய்வார், கெட்டது செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்பொழுது கெட்டது செய்வார். உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் முட்டுக்கட்டையாக இருந்து கடந்த காலத்தில் எல்லாத்தையும் தடுத்திருந்தாலும் கூட வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், அபிலாசைகள் அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கரச்சனி காலம் இருக்கிறதுனால
கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை எல்லா மனிதர்களும் வாழ போகிறீங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க, உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, ஐடி சார்ந்த துறையில் மிகப்பெரிய மேலாண்மை பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் உரிய அங்கீகாரம் கிடைத்து தேவைக்கு அதிகமான பண வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 4.5 மாத காலம் இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் நாணயத்தோட கடந்த காலத்தில் பெண்கள் செய்ய முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நாணயமும் நன்மதிப்பும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு மிகவும் சிறப்பான பொற்காலமாக இந்த காலம் இருக்க போகுது. ஒரு சில பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாமல் தள்ளி போயிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கும் பொழுது உங்களோட முயற்சி எத்தனை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. காரணம் 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது திருமணம், 3ஆம் இடங்கிற முயற்சி. அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது பலகட்ட முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருந்தாங்க கூட இந்த காலகட்டத்தில் வக்கரகதி காலகட்டத்தில் சனி இயல்புக்கு மாறாக நல்லது செய்யணுங்கிற அடிப்படையில் நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக, நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலமாக இருக்கிறனால நல்ல முறையில் திருமணம் நடக்கும். இளைஞர்களுக்கு அதே மாதிரி தான். கடந்த காலத்தில் திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து திருமணம் நடக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்ல முறையில் கைகூடி வரும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த, உணவு சார்ந்த, தானியம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது. கால்நடைகள், இயற்கை வேளாண்மை, இந்த மாதிரி தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக வக்கரச்சனி பயிற்சி காலம் இருக்க போகுது. படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு பிஹெச்டி வாங்கக்கூடிய ஒரு காலமாகவும், அதே போல் ஐடி சம்மந்தப்பட்ட கணினி சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமா சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த மாதிரி தொழிலில் வேலையில் இருக்கிறீங்க, தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, படிச்சுட்ருக்கிறீங்க, உங்களுக்கு சிறந்த ஒரு பொற்காலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் அரசு சார்ந்த துறையில் யூனிஃபார்ம் சர்வீஸ் செஞ்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் தீயணைப்பு துறையில் இருக்கிறீங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறீங்க, காவல்துறையில் இருக்கிறீங்க, மருத்துவராக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உரிய அங்கீகாரமும் உயர்ந்த பதவியும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு பலகட்ட போராட்டத்தை எதிர்கொண்டு சங்கடத்தை அனுபவித்து பதவி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மீண்டும் பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அரசியலில் இப்போ தான் புதுசாக உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்போ மகர ராசி என்பவரை பொறுத்த வரைக்கும் கடினமாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் நல்ல சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 4.5 மாத காலம் இருக்கிறனால இந்த கிரஷரில் வேலை செய்கிறவங்க, கல்லுடைக்க போகிறவங்க, மண்ணில் போகிறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, இது மாதிரி கடினமாக வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய மனிதர்களுக்கு உரிய அங்கீகாரமும் உங்கள் வாழ்க்கை நல்ல பண பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 4.5 மாத காலம் இருக்க போகுதுங்க. சனி தட 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். சனி இயல்பாக இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், விரயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், தாம்பத்திய நல்லுறவு கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல சனி இயல்பாக பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமை, கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டினால ஈகோ பிரச்சனையில் ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தாம்பத்திய வாழ்க்கை மட்டும் தடைப்பட்டு போயிருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி 10வது பார்வையினால் தாம்பத்திய நல்லுறவுன்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தாம்பத்திய இயல்வாழ்க்கை தடைப்பட்டு போயிருக்கும். ஒரு சிலருக்கு கணவருக்கு விசா கிடச்சி வெளியே போயிருப்பார், ஆனால் மனைவிக்கு விசா கிடச்சிருக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தைகளுடைய கல்விக்காக கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாருமே மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இந்த 4.5 மாத காலம் இருக்கிறதுனால உங்களுக்கு விசா கிடைக்கும், கணவன் மனைவி சேர்ந்து ஒற்றுமையாக வாழ போகிறீங்க. அதே போல் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள்லாம் போய் அங்கே வேலையில் திருப்தி இல்லாமல், செய்யக்கூடிய தொழிலில் திருப்தி இல்லாமல் வெளிநாடே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். இந்த தடவை தொழில் மூலயமா, வேலை மூலயமா, உயர் கல்வி மூலயமா சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வெளிநாட்டு பயணம் இனிதாக அருமையானதாக அமையும். குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும். குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கும். நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க, விளையாட்டுத்துறையில் சாதிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் தொழில் மூலிமா அபரிமிதமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தர்ம காரியங்கள், பொது காரியங்கள், ஆலய திருப்பணிக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி நின்று உதவி செய்வீங்க அல்லது தலைமையேற்று நடத்தி வைப்பீங்க. ஏதோ ரூபத்தில் பட்டம், பதவி, புகழ், நன்மதிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக
மகர ராசி என்பவருக்கு இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கை மட்டுமே இந்த 4.5 மாத காலம் வாழ போகிறீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலையில் இருந்தீங்கன்னா கவனமாக வேலை செய்ய வேண்டும். உயர்ந்த அதிகாரிகளால் கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு, கவனக்குறைவினால் டாக்குமெண்ட் தொலைக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறனால கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கையில் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள்கிட்ட வேலை வாங்குங்க. கவனக்குறைவினால் வேலையாட்கள் செய்யக்கூடிய தவறுனால உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும், கூட்டு தொழிலினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும், நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மனைவியினால் பூர்வீக வர்க்க வழி சொத்து அவங்களுக்கு கிடச்சி அதனால் மனைவி மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்த ஆண்களுக்கு இருக்க போகுது. அதே பெண்களை பொறுத்த வரைக்கும், அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக வர்க்க வழி சொத்து, தாய் வர்க்க வழி சொத்து தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலம் வெளிநாடு தூரதேச பயணங்கள் போய் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி PhD படிக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு நல்ல கைடு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அப்போது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 80% மிகச்சிறப்பான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறனால மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே இந்த வக்கரச்சனி காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து சாதிக்க போகிறீங்க. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி கடந்த காலத்தில் தன்னிறைவு அடைய முடியாமல் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வேலையிலையும் தொழிலையும் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வரும். பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் துணி, நூல், ஜவுளி, பெண்கள் விரும்பக்கூடிய அழகு ஆடம்பர தொழிலெலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா மிகுதியான லாபம் கிடைக்கும். அதே போல் அலையக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் மிகுதியான லாபம் கிடைக்கும். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் 70% கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும், அதே நேரத்தில் அதிர்ஷ்டங்கிற பேரில் நம்பி பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு பண்ணும் பொழுது தெரிந்த மனிதர்கிட்ட வரவு செலவு பண்ணுங்க. ஃபைனான்ஸ், கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இந்த காலகட்டம் எச்சரிக்கையான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் பேங்க், நிதித்துறை, வட்டிக்கடை இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 70% நபர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபகாரியம், சுப நிகழ்ச்சி, நல்ல காரியம், பொன் பொருள் சேர்க்கை, வீடு மனையினால் யோகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த 135 நாட்களுக்கு அனுபவிக்க போகிறீங்க. அதற்கடுத்தபடி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வீடு கட்டலாம், நிலபுலங்கள் பிடிக்கலாம், வாகனம் வாங்கலாம், விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடாது. கூட்டு தொழில் ஆகாது. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க. கூட்டு தொழிலும் சரி மனைவியும் பெயர்லையும் சரி தொழிலுங்கிறது தொடங்கக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா 4.5 மாத காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய தொழிலில் நல்ல முறையில் முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. வெளிநாட்டிலே வாழக்கூடிய தம்பதியருக்கு அங்கே க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்து கிடைக்காம இருந்தால் இந்த காலகட்டத்தில் க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்ணும் கருத்துமாக கவனமாக படிச்சிங்கன்னா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் எடுத்து கொடுப்பீங்க. என்ன செயல் நீங்கள் செய்யக்கூடாது? காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. கூடா நட்புங்கிற பேரில் நண்பர்களோட சேரக்கூடாது. இந்த 2 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டிங்கன்னா நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்தோட பரிபூர்ணத்துவமான வாழ்க்கையை வக்கரச்சனி காலகட்டத்தில் சனி பயிற்சி மூலமாக அனுபவிக்க போகிறீங்க. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அடிமேல் அடிபட்டு 8 வருஷமாக வாழ்க்கையில் மீள முடியாமல் சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சிறப்பான வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதுனால இந்த 4.5 மாத காலத்திற்கு முன்னோட்டமாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கிடைக்க போகுது. குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவ போகுது. குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்க போகுது. சுபகாரியம், சுப நிகழ்ச்சி பெற்றவங்களும் பெரியவங்களும் மற்றவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நடக்க போகுது.
கூட்டுத் தொழில் மூலியமா ஆதாயம், நண்பர்கள் மூலியமா உதவி, செய்தொழிலில் முன்னேற்றம், இத்தனை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை ஹோரை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள். கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள்.